வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு அன்பு பாராட்டி வரும் நண்பர் பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் இறையை அறியச் செய்த குருவுக்கு வணக்கமும் பாடிய பேராசிரியர் பிறப்பாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்த்துக்களையும், எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, மகரிஷியின் ஆசியோடு உங்களது ஆசையையும் வேண்டி உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்று பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையில் இதுவரை கீதை தோன்றுவதற்கான காரணம், குருட்சேத்திர யுத்தம் என்பதன் விளக்கம், கீதையில் 18 அத்தியாயம் அமைவதற்கான தத்துவ விளக்கம், பிறகு அர்ஜுன விஷாத யோகமும் சாங்கிய யோகம் வரை கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்விலே கர்மயோகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். ஜீவாத்மா, பரமாத்மா, தெய்வம் என்பதெல்லாம் இன்று வரைக்கும் ஒரு குழப்பமான விஷயமாகத்தான் சமூகத்திலே நிலவி வருகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆழமான நுட்பமான தத்துவத்தை விளக்குவதும் விளங்கிக் கொள்வதும் மிகவும் கடினம் என்பதை வேதாத்திரி மகர்ஷி அவர்களே ஒரு கவியில் சொல்கிறார். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து பறவைகள் வேடந்தாங்கல் வந்து இனவிருத்திக்காக முட்டையிட்டு விட்டு செல்கின்றன. அந்த முட்டை இங்குள்ள பறவைகளால் அடைகாக்கப்பட்டு குஞ்சு பொரித்து அந்த குஞ்சுகள் சிறகு முதுகின்ற போது மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விடுகின்றன. என்றால் புதிதாக பிறந்த அந்த பறவைகளுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வும் வழியும் எப்படி தெரிந்தது? எனவே இந்த வான்காந்தத்தில் தாய் பறவைகள் வந்து சென்ற தடம் உண்டு. அந்த தடத்தை உணர்கின்ற நுண்மையான உணர்வுகள் இந்த புதிய பறவைகளிடத்திலே அமைந்திருக்கிறது. அந்த நுண்மையை கொண்டு அவை உணர்ந்து தன் தாய் வீட்டுக்கு சென்று விடுகின்றன. ஆனால் இதை நாம் அறியவோ உணர்ந்து கொள்ளவோ முடியவில்லையே என்பதனால் அதை இல்லை என்று மறுக்க முடியுமா? எட்டவில்லை நம் அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? இதை போலவே
துறவிகளின் மனநிலையின் உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அதுவும் ஆகா. திறவுகோல் இல்லாத பூட்டு ஒன்றை திறப்பதோ மிக கடினம். இவற்றை போன்றே உயிர் அதனின் முன் பின்னாம் நிலையை பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் என்று இந்த ஆத்ம ரகசியம் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு சிரமமான விஷயம் என்பதை மகர்ஷி அவர்கள் இந்த கவியில் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாகவும் படிப்பதன் மூலமாகவும் அந்த கருத்துக்களை சிந்திப்பதன் மூலமாகவும் விளங்கிக் கொள்ளவும் முடியும். இதை கொஞ்சம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ நம்மை சுற்றி இருக்கின்ற காற்று வேகமாக வீசும்போது தோலில் வந்து மோதுவதால் உணர்வாகிறது. காற்று அடிக்காத போதும் காற்று இருக்கத்தானே செய்கிறது, ஆனால் உணரப்படுவது இல்லை. தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றல், அது தென்னை இதனை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது. இப்படி காற்றின் இரண்டு நிலைகளில் மிக பெரும் பேதம் என்றாலும் எதை காற்று அல்ல என மறுப்பது? அது போலத்தான் ரூபமும் அரூபமும், இவற்றிலே எதை தெய்வம் அல்ல என மறுப்பது? உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், அனைத்துமாக வந்தது இறைநிலையே. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்திலே பனிக்கட்டிகளை போட்டால் அந்த பாத்திரத்தை சுற்றிலும் நீர் திவலைகள் உருவாகும். காற்றில் தண்ணி இருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அந்த காற்று தண்ணீராக மாறிய பின் நம்பாமல் இருக்க முடியாது. எப்படி என்ற கேள்விக்கு விஞ்ஞான விளக்கம் என்ன என்றால், பனிக்கட்டியை பாத்திரத்தினுள் போட்ட பிறகு அதில் ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாவதால் அந்த பாத்திரத்தை சுற்றி அழுத்தமாக இருக்கின்ற காற்று வேகமாக பாத்திரத்தை நோக்கி வந்து மோதுகின்ற போது காற்றில் உள்ள ஆக்சிஜன் அணுக்களும் ஹைட்ரோஜன் அணுக்களும் ஒன்று சேர்ந்து நீர்த்திவலைகளாக மாறுகின்றன. இதே போல அருவமாக இருக்கின்ற இறையாற்றலில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக அதுவே சக்தி என்ற ஆற்றலாகி அவை இணைந்து பஞ்சபூதங்களாகி பிறகு ஜீவராசிகளாகி அந்தந்த ஜீவன்களின் உடல் மையத்தில் அமைந்த தன்மையே கருமையம். இதை ஜெனடிக் சென்டர் என்று விஞ்ஞானம் பேசுகிறது. இந்த கருமையம் அந்தந்த உடல் மூலமாக பெறுகின்ற அனுபவங்களால் தரமாற்றம் அடைகின்ற போது இந்த கருமையமே ஆன்மா அல்லது ஆத்மா என்று பேசப்படுகிறது. அப்போ ஜெனடிக் சென்டர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டு சோல். கர்மயத்தோடு அனுபவங்கள் கலப்புறுகின்ற போது அது ஆத்மா என்று சிறப்பிக்கப்படுகிறது. அதாவது ஆன்மா என்பது நமது உடலில் உள்ள உயிர்காந்த களத்தின் மையப்பகுதி. இந்த உடல் பெறுகின்ற அனைத்து அனுபவங்களும் அதில் பதிந்து தன்மயமாகும், கேரக்டரைசேஷன். அந்த பதிவுகளே ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற போது மனம் என்று பெயர். அந்த மன அலைகள் மூளையில் மோதுகின்ற போது தோன்றுவது எண்ணம்.
அந்த எண்ணத்தின்படி புலன்கள் செயல்பட தயாராகின்றன. இப்படி செய்யப்படுகின்ற செயலுக்கான பலன், விளைவு உடனேயும் கிடைக்கலாம், அல்லது 140 ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு நேரத்தில் வெளிப்படலாம். இவை எல்லாமே அந்த தெய்வ நீதியின்படி நிகழ்கின்ற இயற்கை செயல்பாடுகள். அந்த கர்ம பலனை பற்றி பேசுவது கர்மயோகம் என்றாலும், இந்த கர்மயோகத்தை பற்றிய குறிப்பு சென்ற அத்தியாயத்தில் 47 ஸ்லோகத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்ன என்றால், வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய், வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே. இதை எளிமைப்படுத்தினால், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இந்த ஸ்லோகத்தின் விரிவான விளக்கமே 3ஆம் அத்தியாயமாக கர்மயோகமாக பேசப்படுகிறது. அருவமான ஆத்மா திசுக்களை உருவாக்கி உணர்கின்ற உடலாக வாழ்கிறது. ஆன்மா என்ற இயற்கை ரகசியம் மிக மிக ஆழமாக இருப்பதால் எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பது நமக்கு மட்டும் உள்ள சிரமம் அல்ல. பகவானால் நேரடியாக சாங்கியோகம் என்று விளக்கப்பட்டிருந்தும் அந்த அர்ஜுனனாலேயே அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு சான்றாக இந்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமே தொடங்குகிறது. அர்ஜுனன் கேட்கிறான், கர்மத்திலும் ஞானம் சிறந்தது என்கிறாய், பிறகு என்னை ஏன் கொலை செய்ய சொல்லுகிறாய்? முரண்பாடு போன்ற மொழிகளில் என் அறிவை குழப்புகின்றீர். நான் நலம் பெறுவதற்கான ஒன்றை உறுதியாக சொல்லவும் என்று முதல் 2 ஸ்லோகங்களிலே கேட்கின்றான். அதாவது, நீங்கள் சொன்ன சாங்கியோகம் எனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஒன்றுக்கொன்று முரணாக தெரிகிறது. கர்மத்திலும் ஞானம் சிறந்தது. எப்படி? கர்மம் என்பது நான் செய்கிறேன் என நினைப்பது. ஞானம் என்பது, இறைவா நீ விரும்பியபடி நான் செய்தேன் என்று இறைவனிடத்திலே சரணடைவது. இது அவ்வளவு எளிதில் விளங்குகிறதா என்ன? விளங்கவில்லை என்பதால் கேட்கிறான், என்னை ஏன் கொலை செய்ய சொல்கிறாய்? இப்போ பகவான் யாரை கொல்ல சொல்கிறான் என்பது 18வது அத்தியாயத்தின் இறுதியில் விளங்கிக் கொள்வதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு அர்ஜுனால் விளங்க முடியவில்லை என்பது சாதாரணமான விஷயம்தான். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இப்போதே இந்த கருத்தை விளங்கிக் கொண்டால்தான் அடுத்தடுத்து வருகின்ற ஸ்லோகங்களை புரிந்து கொள்ள இயலும். சரி, பகவான் யாரை கொல்ல சொல்கிறான்? கௌரவர்களை அல்ல, நான் நான் என்ற கௌரவத்தை, நம்முள் இருக்கின்ற ஆணவத்தை கொல் என்கின்றான். நம்முள் இருக்கின்ற நான் இறந்துவிட்டால் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போகும். பகவத்கீதையை எழுதி பல்லாயிரம் ஆண்டுகளாகியும் மக்களுக்கு இது புரியவில்லையே. அர்ஜுனுக்கு மட்டும் புரிந்துவிடுமா என்ன? அதனால் அவன் சொன்னான், என் பிரச்சனை இப்போது யுத்தம் செய்வதா வேண்டாமா என்பதுதான்.
தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் குழம்பியிருக்கிறேன். இக்குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு தேவையான விளக்கத்தை சொல்லுங்கள். சுருக்கமாக நான் என்ன செய்வது? அதை சொன்னால் போதும். இப்போ பகவான் ஏற்கனவே அர்ஜுனன் கேட்ட கேள்விக்குரிய விளக்கத்தை சொல்லாமல் ஏன் ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை சொன்னார் என்றால் அதுதான் ஆதி மூலம். கொம்பை விட்டு வாலை பிடித்தால் மாட்டை அடக்க முடியாது. அதுபோல் ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமல் பரமாத்மாவை தேடினால் அடையாளம் காண முடியாது. இவ்விரண்டையும், ஆத்மா பரமாத்மா என்ற இரண்டையும் அறியாமல் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. காரணம் என்ன என்றால், ஆத்மா பரமாத்மா தெய்வம் என்ற அந்த பரிணாமம் தெரியாத காரணத்தினால் செய்த அதர்ம செயல்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். எனவே தெய்வ நீதி புரியாத வரைக்கும் ஒழுக்கம் வராது, தர்மம் இருக்காது. அதர்மத்திலிருந்து விடுதலை பெறவும் முடியாது. அதனால் சாமி சொல்வார்கள், இறை உணர்வு பெறாமல் அற வாழ்க்கைக்கு வரவே முடியாது. அற வாழ்க்கை என்பது என்ன என்றால், இறை நீதிக்கு இணங்கி திறம்பட செயல்படுகின்ற மனப்பக்குவம். அற வாழ்க்கை என்பது இறை நீதிக்கு இணங்கி திறம்பட செயல்படுகின்ற மனப்பக்குவம். அந்த ஆத்ம தரிசனத்தை பெற்றால்தான் இந்த செயல் ஒழுக்கம் வரும். இதை எல்லா மகான்களும் இறை தத்துவத்தை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதே விதிப்படி கிருஷ்ண பரமாத்மாவும் சாங்கிய யோகமாக ஆத்ம தத்துவத்தை முதலில் விளக்கினார். இந்த மன ஓட்டம் அறம் சார்ந்ததாக, தர்மம் சார்ந்ததாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதால் ஆத்மாவை அறிந்த மனிதன் அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய தத்துவமே கர்ம யோகம் என்கிறார் வியாச பகவான். கர்மம் யோகம், கர்மயோகம் இரண்டு சிறப்புமிக்க வார்த்தைகள். கர்மம் என்றால் செயல், யோகம் என்பது இணைப்பு. எதை எதனோடு இணைப்பது என்றால், நம்முடைய ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மா நினைவோடு நமது மனம் அதன் மூலமாகிய அறிவோடு இணைந்து கடமையாற்றுவது கர்மயோகம். கர்மா என்பது மனம் சார்ந்த செயல். அதற்குரிய விளைவாக இன்பமும் வரலாம், சமயத்தில் துன்பமும் வரலாம். ஆனால் கர்ம யோகம் என்பது இறையோடு இணைந்து அறம் ஆட்சி வாழும் பேறு. அதனால் இறை உணர்வு நம்மை வழி நடத்துகின்ற அறிவாக செயல்படுவதால் அந்த செயல்களிலே ஒழுக்கம் இருக்கும், தர்மம் இருக்கும், அறம் இருக்கும். எனவே கர்மத்தின் விளைவு இன்பம் அல்லது துன்பம். கர்ம யோகத்தின் விளைவு இன்பங்கள் மாத்திரமே, துன்பங்கள் கிடையாது. இன்ப துன்பம் இரண்டில் மக்கள் விரும்புவது இன்பம் மட்டும்தானே. அப்போ இன்பம் வேண்டுமென்றால் அதற்கு உறுதுணையாக வருவது கர்ம யோகம் மட்டுமே. அந்த கர்மயோகத்தின் அடிப்படை சாரம் என்ன என்றால், மனிதனுக்கு மட்டுமல்ல
இப்பூமியில் வாழ்கின்ற எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நலம் காத்து இறை உணர்வில் இணைந்து அறம் ஆட்சி வாழும் பேறு கர்மயோகம் என்கிறார் மகர்ஷி அவர்கள். ஒவ்வொரு செயலிலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ இன்பத்தையே கொடுக்கக்கூடிய வகையில் எண்ணம் சொல் செயல் அமைவதே கர்மயோகம், அறநெறி வாழ்க்கை. ஆனால் சில சமயங்களில் தர்மத்தின்படி நல்லது செய்கின்றோம், பல சமயங்களில் கெட்டது என்று தெரிந்தாலும் விட முடியாமல் தவிக்கிறோம். நல்லது என்று தெரிந்தாலும் செய்ய முடியாமல் விழிக்கிறோம். இது பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே உள்ள தவிப்பு. இது ஒரு வகையில் குருட்சேத்திர யுத்தம். இதற்கு கர்ம யோகத்தை நன்கு புரிந்து கொண்டு நடைமுறை வாழ்க்கையில் காரியாம்சத்தில் செயலாக்கம் செய்ய வேண்டும். அதை அனுஷ்டானம் என்று சொல்வார்கள். இப்படி நம்மை மாற்றிக்கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் எப்போதும் யோக நிலையில் நம்மை வாழ வைப்பது, நமது அறிவை முழுமைப்படுத்துவது, நம்மை நிறை மனிதனாக மாற்றுவது கீதையின் அடிப்படை நோக்கம். இந்த கர்மயோகத்தை 3வது ஸ்லோகத்திலேயே பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, தத்துவ விசாரம் செய்கிறவர்களுக்கு ஞான யோகம் என்றும் அதை அனுஷ்டிக்கிறவர்களுக்கு கர்மயோகம் என்றும் 2 நெறிகள் என்னால் இயம்பப்பட்டிருக்கின்றன. புருஷன் கர்மங்களை அனுஷ்டிக்காமையினால் கர்மாதீதத்தை அடைவதில்லை. வெறும் சந்நியாசத்தால் நிறைநிலையை பெறுவதும் இல்லை. பிரகிருதி நின்று உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன்வயமின்றி கர்மம் செய்விக்கப்படுகிறது என்று 3 முதல் 5வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்கிறார். இதன் பொருள் என்ன? மனதை அறிவோடு இணைத்து செயல்புரியும் பக்குவத்தை பெறுவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்மயோகம். ஞான யோகம் என்பது அறிவில் உயர்ந்தவர்கள், ஞானிகள் பற்றற்று இறையுணர்வோடு வாழ்வது. அந்த பக்குவத்தை பெற முடியாத மிக சாதாரண மக்கள் தாங்கள் செய்கின்ற கடமைகளின் மூலமாகவே அதை பெற முடியும். எப்படி? தாங்கள் செய்கின்ற செயல்களை அர்ப்பணிப்பு உணர்வோடு சரணாகதியோடு செய்ய பழகிவிட்டால் அவர்களும் ஞானம் பெறலாம். எனவே ஞானயோகம் கர்மயோகம் என்ற 2 கோட்பாடுகளுக்கும் வியாச பகவான் பாரதத்திலே 2 காட்சிகளை தந்துள்ளார். ஏற்கனவே ஒன்றை பார்த்தோம். ஞானத்தை மேற்கொண்ட சகாதேவனுக்கும் விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு என்றான் சகாதேவன். மாயவனும் அன்பன் மனமறிந்தான். கட்டுக என்று ஆயவடிவு 16,000 கொண்டான். சகாதேவனோ தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து எவ்வுலகும் தாய அடி இணைகள் தன் கருத்தினால் பிணித்தான். தன் மனதை குவித்து பரம்பொருளை தன் அகத்தில் கட்டினான். 2வது கதாபாத்திரம் கர்மயோகி. நான் கொடை தருகிறேன் என நினைக்காமல், வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் தர்மம் செய்த கர்ணன்
யுத்த களத்தில் அர்ஜுனனின் அம்பால் அடிபட்டு கிடப்பான். ஒரு காட்சியில் அர்ஜுனனின் பானங்கள் கர்ணன் உயிரை போக்கும் திறம் அற்றவையாக இருந்தது. கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், அர்ஜுனா, நீ எத்தனை அம்புகள் எய்தாலும் கர்ணன் சாக மாட்டான். அவன் செய்த தர்மம் அவனை காத்து கொண்டிருக்கிறது. நீ சற்று ஓய்வெடு, நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று ரதத்தை விட்டு கீழிறங்கி ஒரு அந்தணன் வேடத்தில் கர்ணனிடத்திலே சென்று அவன் செய்த புண்ணியங்கள் எல்லாம் தாரை வார்த்து யாசகமாக பெறுகிறான். அதன் பிறகு கிருஷ்ண பரமாத்மாவே மனமுவந்து விரும்பி கர்ணனுக்கு தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். அது மட்டுமல்ல, கர்ணா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நீ எது கேட்டாலும் தருகிறேன் என்றான் கர்ணன். கர்ணன் கெட்டவன் என்றால் துரியோதனன் ஜெயிக்க வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கலாமே. ஏனென்றால் துரியோதனனை வெற்றி பெறச் செய்வதற்காகத்தானே அவன் தன்னையே அர்ப்பணித்தான். செஞ்சோற்று கடன் தேர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தவன் அல்லவா கர்ணன். ஆனால் கர்ணன் துரியோதனன் ஜெயிக்க வேண்டும் என்று வரம் கேட்கவில்லை. எந்த வரமும் கேட்கவில்லை. அவன் சொன்னான், எனக்கு ஒரு வரமும் தேவையில்லை கிருஷ்ணா. இந்த உலகத்தில் உன்னை அடைவதற்காக, உன்னை தரிசிப்பதற்காக உலக மக்கள் எத்தனையோ பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார்கள். பல பேர் பூஜை, புனஸ்காரம், அர்ச்சனை இப்படி செய்து உன்னை அடைய முயல்கிறார்கள். இன்னும் சிலர் நீரிலும் நெருப்பிலும் காற்றிலும் கடும் தவம் செய்து உன்னை தரிசிக்க பார்க்கிறார்கள். இன்னும் பல பேர் வேதங்களும் உபன்யாசங்களும் பண்ணிக்கொண்டும் படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் சிந்தனை செய்து கொண்டும் உன்னை பார்க்க படாத பாடு படுகிறார்கள். இவற்றில் எந்த ஒன்றையும் நான் செய்ததில்லை கண்ணா. உம்முடைய விஸ்வரூப தரிசனத்தை ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருக்கின்றேனே, இதைவிட என்ன பாக்கியம் எனக்கு வேண்டும்? அதனால் நான் நிறைவாகவே சாகிறேன் கிருஷ்ணா என்று சொல்லி உயிரை விடுகிறான். இப்படி ஞானத்தில் சிறந்த சகாதேவனுக்கும் விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. கர்ம யோகத்தில் வாழ்ந்த கர்ணனுக்கும் விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது. எனவே ஞான மார்க்கம், கர்மயோகம் என்ற இரு வகையிலேயும் இறைவனை அடைய முடியும் என்று கதாபாத்திரங்கள் காட்டியது பாரதம். தத்துவம் காட்டுகிறது பகவத்கீதை. சாமி சொல்வார்கள், கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழுவான், கடமையில் வாழ்பவன் கடவுளை நாடுவான். கடவுளுக்கும் கடமைக்கும் அத்தனை நெருக்கம் உண்டு. எவன் ஒருவன் தன் கடமையை நிறைவாக செய்யவில்லையோ அவனுக்கு கனவில் கூட கடவுள் வரமாட்டார். அவன் எத்தனை நிறங்களில் உடையணியலாம், தாடி விட்டு கொள்ளலாம், குடிமை வைத்து கொள்ளலாம், 1000 தத்துவங்களை பேசலாம், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆன்மீகவாதி போல பிரலாபித்து கொள்ளலாம். ஆனால் இறை ஞானம் கிட்டாது. அவனை நம்பி பின்னால் போகின்ற மக்களுக்கும் இறை ஞானம் கிட்டாது. அதனால் உயிரை உணர்ந்த, ஆத்மாவை அறிந்த மனிதன் பின்பற்ற வேண்டிய தர்மமே கர்ம யோகம் என்று அதை 3வது அத்தியாயமாக வைத்தார் வியாச பகவான். அது மட்டுமல்ல, 3வது ஸ்லோகத்திலேயே துவக்கத்திலேயே அவருடைய தாத்பரியத்தையும் சொல்லிவிட்டார். எனவே சாதாரண மனிதன் கூட கர்மயோகத்தை பின்பற்றினால் முடிவுக்குள் மூல பரம்பொருளை தரிசிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில்
கர்ம இந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் மூடன் பொய் ஒழுக்க முடியவன் என்று பகரப்படுகிறான். இது இன்றைய காலத்திற்கு மிக மிக பொருத்தமான கருத்து. ஏனென்றால் ஆன்மீகம் பெயரிலே இங்கு நடக்கும் அட்டுழியங்களுக்கு கணக்கே கிடையாது. பணத்தின் மீது பற்று வேண்டாம் என்று பக்தர்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய ஆலயங்களே வியாபார ஸ்தலங்களாகிவிட்டன. மத வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள்? கை, கால், வாய், குதம், பால் உறுப்பு இவை ஐந்தும் கர்மேந்திரியங்கள், செயல்புலன்கள். இந்த கர்மேந்திரியங்களை அடக்கி தவம் செய்வது போல் நடிக்கிறான். ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் துல்லியமாக பின்பற்றி மக்களிடம் தன் மீது மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தி தன் காலில் விழுந்து காணிக்கை தரும்படி செய்து கொள்கின்றான். ஆனால் அந்தரங்கத்தில் புலன் உணர்வுகளான தாம்பத்தியம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை என்ற உணர்புலன்கள் சுகங்களிலே தன்னை இழந்து மனதால் நினைத்து அவஸ்தைப்படுகிறான். இந்த பலவீனம் இருக்கின்ற வரைக்கும் வெளிப்படையாக ஆன்மீகவாதி என்று காட்டிக்கொண்டாலும் சரி, இல்லங்களில் மக்கள் தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலேயும் சரி கர்மயோகத்தை தொட முடியாது, ஞானத்தையும் எட்டி பிடிக்க முடியாது என்று அடிப்படையில் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையை வலியுறுத்துகிறார் இந்த ஸ்லோகத்தில். 7வது ஸ்லோகம். அர்ச்சுனா, ஞான இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்ம இந்திரியங்களை கொண்டு காரியங்களை செய்பவன் மேலானவன். ஞான இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்களை கொண்டு காரியங்களை செய்பவன் மேலானவன். சாமி சொல்வார்கள், அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. எனவே ஞானேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற உணர்புலன்களை வசப்படுத்த வேண்டும். எதன் வசம்? அறிவின் வசப்படுத்த வேண்டும். அதன் பிறகு கர்மேந்திரியங்களை முறைப்படுத்த வேண்டும். சரி, ஞானேந்திரியங்களை வசப்படுத்துவது எப்படி? கை கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து விடலாம். இப்போ தவம் செய்கிறோமே, ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து விடுகிறோம். ஆனால் காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி? இது மனதுக்கு என்ன லகான்? மனதை எப்படி நிறுத்துவது? இந்திரிய சுகங்களிலிருந்து மனதை அவ்வளவு எளிதில் விடுவிக்க முடியாது. அதற்கு வலுவான பயிற்சியும் விடாமுயற்சியும் வேண்டும். அதற்காகத்தான் மகர்ஷி அவர்கள் பஞ்சேந்திரிய தவத்தை கொடுத்திருக்கிறார். பஞ்சேந்திரிய தவம் என்பது உணர்புலன்களில் அளமுறை காத்துக்கொள்வதற்காக, புலன்களில் சிக்கியுள்ள மனதை விடுப்பதற்காகவும் செய்ய வேண்டிய அடிப்படை தவம் பஞ்சேந்திரியம். இந்த தவத்தை தினசரி செய்து கொண்டே வந்தால் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக புலன் பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று தர்மம் சார்ந்த மாற்றத்திற்கு வரும். ஒரு கட்டத்தில் புலன் ஒழுக்கத்தில் மனம் நிலைக்கவும் செய்யும். இப்படி ஞான கர்ம இந்திரியங்களை முறையாக பயன் கொள்ளும் பக்குவமே ஞானம். 8வது ஸ்லோகம். நித்திய கர்மத்தை நீ செய். செயலின்மையை விட
செயல் சிறந்தது. செயல் இல்லாதவனுக்கு உடலை பேணுதல் கூட இயலாது. நித்திய கர்மத்தை செய். செயல் இன்மையை விட செயல் சிறந்தது. ஏன்? செயல் இல்லாதவனுக்கு உடலை பேணுதல் கூட இயலாது. அதாவது கர்மம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த கர்மத்தை நிசித்த கர்மம் என்றும் நித்திய கர்மம் என்றும், நித்திய கர்மத்திலே நிஷ்காமிய கர்மம் என்றும், காமிய கர்மம் என்றும், நிஷ்காமிய கர்மம் என்றும் 5 வகையாக விளக்கியிருக்கின்றார் வியாச பகவான். அது என்ன என்றால், துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலை தவிர்ப்பது நிசித்த கர்மா. விளக்க வேண்டிய செயல்பாடுகள் நிசித்த கர்மா. நித்திய கர்மம் என்பது எந்த செயலை செய்வதனால் எந்த லாபமும் இல்லையோ, அந்த செயலை செய்யாமல் விட்டால் துன்பம் வருமோ, அதெல்லாம் நித்திய கர்மம். மீண்டும் சொல்கிறேன், எந்த செயலை செய்வதனால் எந்த லாபமும் இல்லையோ, அதே சமயத்தில் அந்த செயலை செய்யாமல் விட்டால் துன்பம் வருமோ, அதெல்லாம் நித்திய கர்மம். எப்படி? உதாரணமாக, இதுவரை சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன சுகத்தை கண்டேன் என்று நிறுத்திவிட்டால் 30 நாட்களில் சங்கு ஊதி விடுவார்கள். இதுபோல் உணவு உண்பது போன்ற தவிர்க்கக்கூடாத கடமைகள் நித்திய கர்மா. செய்தே ஆக வேண்டிய கடமைகள் நித்திய கர்மா. இப்படி நித்திய கர்மாவை செய்கின்ற போது மனதை பக்குவப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உடல் தேவைக்கென்று உணவு சாப்பிடுகின்றோம். அந்த செயலிலே மனம் ஊடுருவி அந்த உணவின் அமைப்பு, தன்மை, சுவை, நிறம் போன்ற எல்லாவற்றையும் கணிக்கிறது. கணித்த பிறகு அதில் தனக்கு பிடித்தது பிடிக்காதது என்று தரம் பிரிக்கிறது. பிடித்ததை அதிகமாக அனுபவிக்க விரும்புகிறது, பிடிக்காததை தவிர்க்க விரும்புகிறது. இதன் விளைவு காமிய கர்மமாக மாறும். எனவே உடல் தேவைகளை சரியாக பராமரிக்கின்ற நித்திய கர்மாவை செய்கின்ற போது அது உடல் தேவைக்காக செய்கிறோம் என்ற தெளிவிலே, பற்றற்ற தன்மையிலே செயல்பட வேண்டும். மனதை அதிலே அழுந்த விட்டுவிட்டால் பிறகு அது ஆசையாக, பேராசையாக வடிவெடுத்து மீண்டும் மீண்டும் அதே இன்பங்களை தூக்க வேண்டும் என்று அரித்து கொண்டே இருக்கும். பிறகு அது காமிய கர்மமாக மாறுகின்ற போது தர்மம் தவறிப்போகும், பாவம் கணக்கில் ஏறிவிடும். அடுத்து காமிய கர்மத்தின் வழியாக மனம் செயல்பட்டு உடலை பயன்படுத்தி தானே இன்பங்களை தூக்கணும். அப்படி செய்கின்ற போதும் உடல் என்பது இயற்கை விதிக்கு உட்பட்டு தான் செயல்படும். 4 இனிப்பு துண்டுகள் சாப்பிட வேண்டும் என்று மனம் விரும்பும். ஆனால் வயிறு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் வாந்தி வரும். இப்படி உடல் செல்களில் அளவு முறை தாங்கும் திறன் உண்டு. அதை மீறும் போது வலியாக, துன்பமாக, நோயாக மாறுகிறது. அப்போ எதை இன்பமென்று நாடி இந்த மனமானது உடலை வற்புறுத்தி செய்ய வைத்ததோ, அதை செய்த பிறகு பாதிக்கப்பட்ட உடல் வலியாலும் நோயாலும் வருந்துகின்ற போது
மனமும் உடலோடு சேர்ந்து துன்பப்படும். அதனால் இருந்து விடுபடுவது, இச்சை வயப்படாத நிலை செயல்படுவது நிஷ்காமிய கர்மம். இதுதான் கர்ம யோகம். எனவே நிசித்த கர்மா, நித்திய கர்மா, நித்திய கர்மத்தை செய்கின்ற போதே நிஷ்காமியத்தை பின்பற்றுவது, அல்லது காமியத்தில் சிக்குவோம் அதிலிருந்து விடுபடுவது நிஷ்காமிய கர்மா என்ற கர்மயோகம். இப்படி 5 வகைகளிலே நம்முடைய செயல்பாடுகளை வடிவமைக்கலாம். உச்சகட்டமான வாழ்க்கை நெறி கர்மயோகம், நிஷ்காமிய கர்மயோகம். அடுத்த ஸ்லோகத்தில் யக்ஞ கர்மம் தவிர மற்ற கர்மத்தால் இவ்வுலகம் கட்டுண்டு கிடக்கிறது. யக்ஞத்திற்கான கர்மத்தை பற்றற்று நன்கியற்று. யக்ஞ கர்மம் தவிர மற்ற கர்மத்தால் இவ்வுலகம் கட்டுண்டு கிடக்கிறது. எனவே யக்ஞத்திற்கான கர்மத்தை பற்றற்று நன்கு இயற்று. இப்போ செயல்பாடுகளை இறை நீதிக்கு ஒத்தவாறு அமைத்துக் கொள்வது யக்ஞம். தட்சிணாமூர்த்தி தக்ஷ யக்ஞம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தட்சிணாமூர்த்தி என்பது குருஸ்தானம். குரு தெற்கு நோக்கி அமர்ந்திருக்க, சீடர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து குருவின் உபதேசத்தை கேட்க வேண்டும். அப்போ வடக்கிருப்பது என்பது ஆன்மீக தேடல். அதனால் வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு வாழ்ந்தேன் என்ற நிறைவை தருகின்ற வீடு. இதுதான் தட்சிணாமூர்த்தி தத்துவம். தக்ஷ என்றால் தெற்கு, தென்புலம் என்று பொருள். தென்புலத்தான் என்பார் வள்ளுவ பெருந்தகை. நம்முடைய உச்சி தென்புலம். எனவே மனதை உச்சியில், துரியத்தில், தென்புலத்தில் வைத்து வாழ்வது, அந்த நிலையில் செய்கின்ற செயல் அனைத்தும் இயற்கை விதிக்கு ஒத்ததாக அமைவதால் அது தக்ஷ யக்ஞம். அதாவது அறிவு சார்ந்த செயல்பாடுகள். தக்ஷ யக்ஞம் அறிவு சார்ந்த செயல்பாடுகள். இதில் இப்போ உதாரணமாக தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறோம். மாறாக தேங்காய் முற்றிவிட்டால் அது தானாக விழுந்துவிடும். பறித்தல் என்றால் இன்னொன்றுக்கு உடமையாக உள்ள ஒன்றை நம் விருப்பத்திற்கேற்ப எடுத்துக்கொள்வது. இது விலங்கினத்தின் நீதி அல்லவா? புழுவிலே தொடங்கி குரங்கு வரைக்கும் இன்னொரு ஜீவனை சார்ந்து வாழ்வது இயற்கை விதி. ஆனால் மனிதனுக்கு அப்படிப்பட்டதல்ல. இங்கு பறித்துண்டு வாழ்வது பாவமானது, பகிர்ந்துண்டு வாழ்வதே புண்ணியமானது. இந்த இரண்டுக்கும் படைத்தல் அடிப்படை. அதை 10ஆம் ஸ்லோகத்தில் சிருஷ்டி துவக்கத்தில் பிரம்மதேவன் யக்ஞத்தோடே பிரஜைகளை படைத்து இதனால் விருத்தி அடையுங்கள், இது உங்களுக்கு காமதேனு ஆகட்டும் என்றார். சிருஷ்டி துவக்கத்தில் பிரம்மன் யக்ஞத்தோடே பிரஜைகளை படைத்து இதனால் விருத்தி அடையுங்கள், இது உங்களுக்கு காமதேனு ஆகட்டும் என்றார். அதாவது இறைவன் இறை துகளாக பரிணமித்தான். இறை துகள் விண்ணானது, விண் பஞ்சபூதங்களானது, பஞ்சபூதங்கள் ஜீவராசிகளாக வந்தன. நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதன் வழி வாழ்கிறது என்றால் தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வருகின்றோம். இப்படி இறைவன் தான் படைக்கிறான் என்றால் நேரடியாக இறைவனை ஒவ்வொருவரையும் படைப்பது இல்லை. அது வித்து வழியாக ஒன்றினில் ஒன்றாக கருவானது
ஒன்றுக்குள் ஒன்றாக பொருளானது என்று கண்ணதாசன் சொன்னது போல அது வித்து வழியாகவே தொடர்ந்து பரிணமித்து வருகிறது. அதே போல நாமும் விதையை போட்டு தாவர இனங்களை உருவாக்குகின்றோம். அயல்மகந்த சேர்க்கை மூலம் புது புது தாவரங்களை உருவாக்குகின்றோம். இப்படி படைத்தலும் உருவாக்குதலும் ஒரே பொருள்தான். இதில் விலங்குகளைப் போல பறித்துண்பதை விட பங்கிடுதல் உயர்ந்தது, பகிர்ந்து உண்ணுதல் உயர்ந்தது. பங்கிடுதலை விட படைத்தல் உயர்வானது, உருவாக்குதல் உயர்வானது. ஏனென்றால் பறித்துண்பதற்கும் பங்கிடுவதற்கும் அடிப்படை படைத்தல், உருவாக்குதல். படைத்தலே இல்லை என்றால், உருவாக்கவில்லை என்றால் எதை பறிப்பது, எதை பங்கிடுவது? சரி, இப்படி படைத்தவை எல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது. இந்த சிறப்பு மற்ற ஜீவனுக்கு இல்லை. மனிதனுக்கு மட்டுமே இயற்கை வளங்களை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி, வசதிகளாக மாற்றி தூய்க்கும் திறம், அறிவு திறமும் உடல் உறுப்புகளின் செயல்திறமும் இயற்கை தந்த கொடை. அதனால் இவற்றை செய்கின்ற போது நான் செய்கிறேன் என்று இல்லாமல், நான் கொடுக்கிறேன் என்று நினைக்காமல், ஒரு ஜீவனின் துன்பம் நீங்க வேண்டும் என்று கருணையோடு ஆத்மார்த்தமாக கொடுத்தால் பொருளும் வளரும் என்கிறது கீதை. அப்படி வளர்ந்ததால்தான் கர்ணன் இல்லை எனாது வழங்கினான். மற்றபடி கொடுப்பது, பிச்சையிடுவது நல்லது என்றும், சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது என்றும், அடுத்த பிறப்பில் நாம் தந்தது பல மடங்காக திரும்பி வரும் என்றும் ஆசை வயப்பட்டு மனம் விரும்பி கொடுத்தால் வளராது. செல்வம் கூட தந்தால் வளரும் என்பது சத்தியத்தின் கோட்பாடு. ஆனால் சத்தியமாக நாம் மாறுகின்ற வரைக்கும், தெய்வத்தன்மையோடு சத்தியமாக நாம் மாறுகின்ற வரைக்கும் இந்த கோட்பாட்டை தவறாக புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் ஒரு நாள் பிச்சைக்காரனாக்கிவிடும். எனவே கொடுப்பதிலே அந்த பக்குவம் முக்கியம். சாமி சொல்லுவாங்க, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அப்போ என்ன பொருள்? ஆத்மாவின் பிறப்பு இறப்பு என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. இறை துகளில் தொடங்கிய பயணம் இறை துகளாக முடிக்கும் காலத்தை கணிக்கும் திறம் யாருக்கும் இல்லை. எனவே என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவை இரண்டினையும் என் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை என்னும் வழிகளிலே அவற்றை செலவாக்க நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். சும்மா கொடுத்து விட மாட்டேன். நற்சமயம் வாய்த்தால் அனைத்தையுமே அளிப்பேன். அப்போது கணக்கு பார்க்க மாட்டேன். பிறகு என்ன மீதம் என்றால், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என துறவு எண்ணத்தில் பூண்டேன். இந்த பக்குவத்தில் தர்மம் செய்தால் செல்வமும் வளரும். வளர்ந்தது. ஆழியாறில் அறிவுத்திருக்கோயில் கட்டுகின்ற போது பல அன்பர் மூலமாக பொருள் தானாக வந்து குவிந்தது, திருக்கோயில் மலர்ந்தது. அதுதான் தக்ஷ யக்ஞம். இப்படி மனம் விரிவடைந்து யக்ஞமாக செயல்படுவது ஞானம். ஞானமே, அந்த ஞானமே யக்ஞமே காமதேனு.
காமதேனு என்றால் தெய்வீக பசு, கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு சொல்வார்கள். சுவாமி சித்பானந்தர் சொல்கிறார், யக்ஞமே காமதேனு என்று உருவகப்படுத்தி எம்பப்படுகிறது. அப்படி ஒரு பசு எங்கும் கிடையாது. காமதேனு என்று ஒரு பசு எந்த லோகத்திலும் கிடையாது. உடல் உழைப்பு, அறிவு, பொருள் அனைத்தையும் இயற்கை நீதிப்படி சமுதாய நன்மையை ஒட்டி பயன்படுத்துவது யக்ஞம். இதை பின்பற்றினால் அறிவு வறுமையும் பொருள் வறுமையும் இருக்காது. எல்லா வளங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும். யக்ஞமே வாழ்க்கைக்கு வளங்களை கொடுக்கக்கூடியது. அதை காமதேனு என்று உருவகப்படுத்தினார்கள். எனவே யக்ஞம் என்ற அறச்செயல் சிறப்பு ஈனும், செல்வம் ஈனும், முக்தி முதலான அனைத்தையும் ஈனும். இப்போ யக்ஞம் என்றால் அறச்செயல், தர்மத்தின்படி வாழ்வது, தெய்வ நீதியின்படி வாழ்வது. அடுத்த ஸ்லோகம் 11. யக்ஞத்தின் வழியாக செயல் செய்கின்ற போது நீங்கள் தேவர்களை பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும். பரஸ்பரம் பேணி பெரு நன்மை பெறுவீர். யக்ஞத்தின் வழியாக செயல் செய்கின்ற போது, அறத்தின் வழியாக செயல் செய்கின்ற போது நீங்கள் தேவர்களை பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும். பரஸ்பரம் பேணி பெரு நன்மை பெறுவீர். நாம் தேவர்களை பேண வேண்டும், தேவர்கள் நம்மை பேணுவார்கள். எப்படி? எந்த உலகத்தில்? இந்திரலோகம் என்று ஒன்று இருக்கிறதாக பேசுகிறோம் இல்லையா? அப்படிலாம் ஒரு உலகமும் கிடையாது. தேவர் என்றால் இந்திரியம் என்று பொருள். தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன், அவன் இந்திரியங்களுக்கு அதிபதி, உயிர்காந்தம், ஜீவகாந்தம் என்று அர்த்தம். இப்போ இந்த புலன்களையும் புலன் இயக்கத்திற்கு மூலமாகிய உயிர் ஜீவாந்த சக்தியையும் நாம் ஒழுங்காக பராமரிக்கவில்லை என்றால் என்னாகும்? இப்போ 4 நாட்கள் சாப்பிடவில்லை, கை கால்கள் வலுவிழந்துவிடும். 10 நாட்கள் உண்ணவில்லை என்றால் கண் பஞ்சடையும், காது செவிடாகும். எனவே இந்திரியங்களை பாதுகாத்து இந்த உலகியல் இன்பங்களை தூய்ப்பது இனிமையானது. அதனால் 5ல் அளவு முறை, அதுதான் அறத்தின் வழியாக செயல் செய்கின்ற போது நீங்கள் புலன்களை பேணுங்கள், புலன்கள் உங்களுக்கு நன்மை செய்யும். பரஸ்பரம் பாதுகாத்து கொண்டு உலக இன்பங்களை தூய்க்க வேண்டும். 12வது ஸ்லோகம். யாகத்தால் பேணப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு நாடிய போகங்களை நல்குவார்கள். அங்கனம் அவர்களால் கொடுக்க பெற்று அவர்களுக்கு கைமாறு செய்யாமல் நுகர்பவன் திருடன். யாகத்தால் பேணப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு நாடிய போகங்களை நல்குவார்கள். அங்கனம் அவர்களால் கொடுக்க பெற்று வாங்கி கொண்டு கைமாறு செய்யவில்லை என்றால் அவன் திருடன். எப்படி? அனுபவங்களில் மனம் சிக்கிக்கொள்வதால் நித்திய கர்மா காமிய கர்மாவாக மாறுகிறது. காமியம் என்றால் ஆசைகள், பேராசைகள். அப்போ ஆசை பேராசையாக மாறி இந்த உலகியல் சம்பத்துகள் அனைத்தும் தனக்கே வேண்டுமென விரும்புகிறது. தேவர்கள் என்ற புலன்கள், அந்த புலன்கள் மூலம் நாம் பொருட்களோடும் மக்களோடும் தொடர்பு கொண்டு இன்பத்தை தூய்க்கிறோம். அப்படி தூய்க்கின்ற போது அந்த புலன்களுக்கு நன்றி பாராட்டாது மேலும் மேலும் வற்புறுத்துவது திருட்டுக்கு சமம். இப்போது உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம்தான் இந்த 4 செயல்பாடுகளிலேயும் அளவு காப்பதும் அளவு மீறுவதும். அப்போ அளவு காப்பதற்கு மனப்பக்குவம் வேண்டும், அறிவு சார்ந்த வாழ்க்கை வேண்டும். மீறியது அனுபவம் எல்லோருக்கும் உண்டு.
அதற்கு நாம் காட்டுகின்ற நன்றி என்ன என்றால், தினசரி அந்த புலன்களுக்கு என்று ஒரு உடற்பயிற்சி, ஒரு காயல்ப பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, 5 அளவு முறை, இப்படி செய்கின்ற போது இது அந்த புலன்களுக்கு நாம் காட்டுகின்ற நன்றி. அதனால் அந்த புலன்கள் இறுதி காலம் வரைக்கும் பாழ்படாமல் நமக்கு துணை செய்யும். அப்படி இல்லை என்றால் வாழ்கின்ற காலத்திலேயே ஒவ்வொரு புலனாக திறம் குறைந்து கொண்டே வரும். காது சரியாக கேட்காது, கண்ணு சரியாக தெரியாது, சுவை சரியாக வேலை செய்யாது, பார்வையும் மங்கி போயிட்டுருக்கும். எனவே அந்த புலன்களை நாம் பாதுகாத்தால்தான் அது நமக்கு இறுதி வரைக்கும் துணை செய்யும். இப்போது எது இந்த அளவுமுறை நிச்சயிக்கிறது என்றால், ஆசை இயற்கை வயப்பட்டதுங்கிறார் மகரிஷி. பேராசை தான் ஆபத்தானது. அப்போ பேராசைக்கு என்ன சாமியம் என்றால், கிடைக்கின்ற வரைக்கும் பெரிதாக தோன்றி, கிடைத்து அனுபவித்த பிறகு இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து, இதைவிட மேம்பட்ட ஒன்று, இதைவிட சிறப்பான ஒன்று, இதைவிட அழகான ஒன்று, இதைவிட பெரிதான ஒன்று கிடைக்காதா என்று ஏங்குவத பேராசை, ஏங்க வைப்பது பேராசை. அந்த பேராசைய துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தபிரான். இதில் என்ன சொல்கிறார்? யாகத்தால் பேணப்பட்ட தேவர்கள் நாடி போகம் நல்குவார்கள். அப்படி கொடுக்க பெற்று கைமாறு செய்யாமல் நுகர்பவன் திருடன். இப்போ இதெல்லாம் எங்கிருந்தாலும் நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாய் தந்தை காரணம் என்றாலும், அந்த பிரசவம் சுகப்பிரசவமாக நன்மை தர வேண்டுமென்றால் மருத்துவமனை, மருத்துவர், தாதியர், மருந்து, மாத்திரை என்று சமுதாயத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு சுகப்பிரசவம் சாத்தியமில்லை. அதன் பிறகும் தாய்ப்பால் குறைகின்ற போது பசும்பாலிலே தொடங்கி பல்வகை உணவு, மருத்துவம், கல்வி, வாழ்க்கை துணை என்று பல வசதிகளுக்கும் சமுதாயத்தையே சார்ந்திருக்கிறோம். இவற்றில் திருப்பி கொடுக்க முடிந்தது எவ்வளவு என்று கணக்கு பார்க்கணும். பொதுவாக மக்கள் தான் சம்பாதித்த பொருள் தனக்கும் தன் சந்ததிக்கு மட்டுமே உரிமை என்று நினைக்கிறார்கள். இது இயற்கை விதிப்படி, தெய்வ நீதியின்படி சரியானது அல்ல. கொடுப்பது இல்லை, எடுப்பது மட்டுமே என்றால் அவன் திருடன். கொடுப்பது குறைவு, எடுப்பது அதிகம் என்றால் அவன் கடன்காரன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணன். எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன். அதனால் களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மம், பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மம், பாவம். பூட்டை உடைத்து திருடுவது மட்டும் திருட்டு அல்ல. தன் ஆற்றலை சமுதாய நலனுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் அவனும் ஒரு வகையில் திருடனே. அடுத்து 13, 14 2 ஸ்லோகங்கள். யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாபங்களினின்றும் விடுபடுகின்றனர். ஆனால் தங்கள் பொருட்டே சமைக்கும் பாபிகள் பாவத்தை உண்கின்றனர். உணவினின்று உயிர்கள் உண்டாகின்றன, மழையினின்று உணவு உருப்பெறுகிறது, யக்ஞத்தில் இருந்து மழை வருகிறது, யக்ஞத்திற்கு பிறப்பிடம் கர்மம். இந்த 2 ஸ்லோகத்திற்கும்
வேதத்திரியம் தெரியவில்லை என்றால் புரிவது மிக கடினம். யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களினின்றும் விடுபடுகின்றனர். ஆனால் தங்கள் பொருட்டே சமைக்கும் பாவிகள் பாவத்தை உண்கின்றனர். இது புரியும். அடுத்து, உணவினின்று உயிர்கள் உண்டாகின்றன, மழையினின்று உணவு உருப்பெடுகிறது, யக்ஞத்தில் இருந்து மழை வருகிறது, யக்ஞத்திற்கு பிறப்பிடம் கர்மம். இந்த 2 வரிகள் மிக ஆழமானவை. யக்ஞத்தில் இருந்து மழை வருகிறது, யக்ஞத்திற்கு பிறப்பிடம் கர்மம். சரி, இப்போ யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களினின்றும் விடுபடுகின்றனர். எப்படி? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. அதாவது மகர்ஷி அவர்கள் தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று 5 வகை கடமைகளை ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்ப்பது மனிதனின் கடமை என்கிறார் மகர்ஷி. 5 வகை கடமைகளில் பித்ரு யக்ஞம் என்பது ஒன்று. அதாவது காலமான தாய் தந்தையர் பூமியின் காந்த களத்திலேயோ, சூரிய களத்திலேயோ, சக்தி களத்திலேயோ, இல்லை சிவகளத்திலேயோ எங்கிருந்தாலும் நன்றி. அவர்கள் எவ்வுலகில் எந்நிலையில் இருப்பினும் இன்புற்று இருப்பார்களாக என்று அவர்களை குறித்து நித்தமும் நல்லெண்ணம் எண்ணுதல் வேண்டும். நல்ல எண்ணம் போதும். உயிரோடு இருக்கும் பெற்றோருக்கு பணிவிடை செய்வதும் பித்ரு யக்ஞத்தின் கோட்பாடு. தாய் தந்தை இறந்த பிறகு வருஷா வருஷம் திதி செய்வது தேவையா? வாழ்கின்ற காலத்தில் அவர்களை கவனித்தோ கவனிக்காமலே இருந்துவிட்டு இறந்த பிறகு பிண்டம் வைத்தால் அது எங்கு போகும்? கீதை சொல்கிறது, அது எங்கேயும் போய் சேராது. அப்படி ஒரு செயல் தேவையில்லை என்று கீதை சொல்கிறது. இந்த கருத்து நமக்கு ஏற்பில்லை என்றாலும் தெளிவு வருகின்ற வரைக்கும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இல்லை என்றால் சரியான கருத்து வாழ்க்கைக்கு பயன்படாமல் போகும். இப்போ யக்ஞத்தில் இருந்து மழை வருகிறது. யக்ஞத்திற்கு பிறப்பிடம் கர்மம். இப்போ கடல் நீர் ஆவியாகவில்லை என்றால் மழை எப்படி பெய்யும்? சூரிய வெப்பம் இல்லை என்றால் நீர் எப்படி ஆவியாகும்? இப்படி பல கேள்விகளுக்கும் ஒரே விடை இயற்கை, இறைவன், இயக்க விதி, யக்ஞம், அறம். அப்போ அறத்தை தோற்றுவித்தது இறைநிலையின் வெளிப்பாடு, பரிணாம நீதி. அந்த அறத்தை பின்பற்றுவது மனிதனுக்குள்ள கர்மயோகம். அதை பின்பற்றவில்லை என்றால் எல்லா வகையிலும் துன்பங்களை சந்திக்க வேண்டி வரும். இதுதான் ஒட்டுமொத்த சாரம். 15வது ஸ்லோகம். கர்மம் வேதத்திலிருந்து உதித்தது என அறிக. வேதம் பரமாத்மாவிலிருந்து வந்தது. ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. மிக முக்கியமான ஸ்லோகம். கர்மம் வேதத்திலிருந்து உதித்தது என அறிக. வேதம் பரமாத்மாவிலிருந்து வந்தது. ஆகையால் எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. ரிக், யஜுர், சாம, அதர்வண என்ற 4 வேதங்களும் புத்தக வடிவில் ஒரு அலமாரியில் தான் இருக்க முடியும். ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், வேதம் பரமாத்மாவிலிருந்து வந்தது. பிரம்மா கொடுத்ததல்ல, வியாசர் எழுதியது அல்ல. வேதம் பரமாத்மாவிலிருந்து வந்தது. எங்கும் நிறைந்துள்ள வேதம் யாண்டும் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது.
இந்த குறிப்பை வைத்து கொண்டு வேதாத்ரி மகர்ஷியுடைய இறை துகள் தத்துவத்தை சிந்திக்கணும். வேதம் என்பது மறைபொருள், இறை துகள், காட் பார்ட்டிக்கிள். யோக சாஸ்திரங்களிலே ஈஸ்வரன் பிரம்மாவை படைத்து அவரிடத்திலே வேதங்களை தந்தார் என்ற கருத்தும் உண்டு. இப்போ பிரம்மா யார்? பிரஹ் என்றால் எவர் லாஸ்டிங் அண்ட் எவர் இன்க்ரீசிங், நீடித்திருப்பதும் பெருகிக்கொண்டே இருப்பதும் பிரம்மம், பிரஹ். பெருகுவதற்கு என்ன வேணும்? மூலப்பொருள் எது? அப்போ இறைநிலை மூலம் அது இயக்கத்தில் வருவது யக்ஞம், செயல். அந்த முதல் இயக்கத்தால் வெளிப்பட்டது இறைத்துகள். அந்த இறைத்துகள் தான் விண்ணாக வெளிப்பட்டது. விண்தான் விண்வெளியாக, பிரபஞ்ச களமாக, அர்த்த நாரியாக, சிவசக்தியாக மாற்றம் பெற்றது. இந்த பிரபஞ்சமே அந்த களம். அதனால் பிரம்ம தேவனிடம் வேதங்கள் வந்தன என்றால் இறை துகள் பிரபஞ்சமானது என்று பொருள். கர்மம் வேதத்திலிருந்து உதித்தது என அறிக. கர்மம் என்றால் இயக்கம், செயல். வேதத்திலிருந்து உதித்தது, இறை துகளிலிருந்து உதித்தது. அப்போ முதல் இயக்கம் எங்கே தோன்றியது என்றால் அந்த சுத்தவெளியின் தன் இறுக்கத்தால் தோன்றிய முதல் இயக்கம் இறைத்துகள், முதல் பிரசவம் இறைத்துகள். அந்த இறைத்துகளில் இயக்கம் தோன்றியது. அப்போ கர்மம் வேதத்தில் உதித்தது, இயக்கம், செயல், இறைத்துகள் தோன்றிய போது அந்த துகள் சுழன்றதால் இயக்கம் தோன்றியது. அந்த இறைத்துகள் சேர்க்கை விண்முதல் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களிலிருந்து பூமி என்ற இயக்கமும், பூமியிலிருந்து நுண் உயிர் என்ற இயக்கமும், நுண்ணுயிர் தொடங்கி மனிதனாக வந்த இயக்கமும், பரிணாம நேதியாக உயிர் என தன்மாற்றமாக தொடர்ந்து நிகழ்கின்ற இயற்கை நியதி. இவ்வாறு வேதம் என்ற இறைத்துகள் பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதனால் சர்வ யக்ஞனாகிய பரமாத்மாவிலிருந்து இயற்கை உதித்துள்ளது. எங்கும் நிறைந்திருக்கின்ற எதையும் உணரக்கூடிய உள் உணர்வான பேரறிவு அந்த சதாசிவமும் பிரபஞ்ச சக்தி சிவமும். எனவே அறிவு இல்லாத இடமே இல்லை. அந்த அறிவின் சீர்மை இயக்க ஒழுங்கு. எனவே அறிவே இயக்கமாக, அறிவே ஆற்றலாக வெளிப்பட்டது. இந்த சுக்குமான ஸ்லோகத்தை புரிந்து கொள்வதற்கு வேதத்திரம் இல்லை என்றால் சாத்தியமே இல்லை. அதனால்தான் இதுவரைக்கும் பிரம்மா என்ற வார்த்தைக்கு உருவத்தை கற்பித்தார்கள், கிருஷ்ணன் என்ற வார்த்தைக்கு கடவுள் உருவமாக கற்பித்தார்கள், அர்ஜுனன் என்ற சொல்லுக்கு இன்னொரு மனிதன் என்று கற்பித்தார்கள், குருச்சேத்திர யுத்தம் நடந்தது என்று வாதிக்கிறார்கள். ஏனென்றால் இதை புரிவதற்கு தவம் வேண்டும், சரியான விளக்கம் வேண்டும், ஞானம் வேண்டும். எனவே இதை குழந்தைகள் நாம் சொல்லித் தருவதை ஏற்றுக்கொள்வார்கள். யார் எதை சொன்னாலும் அந்த குழந்தை இயல்பு அதை நம்புவது தான். வயது ஆக ஆக, சிந்தனை வளர வளர, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திறத்தை பயன் கொள்ளவில்லை என்றால் அதற்கு பெயர் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்றால் எதையோ மூடி ஒரு கருத்து சொல்லப்பட்டது, ஒரு சடங்கு செய்யப்படுகிறது. அந்த மூடியிருக்கின்ற கருத்து என்ன என்பதை தேடி கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த மூட நம்பிக்கை முட்டாள்தனத்தை பெருக்கும்.
அதனால் சமுதாயத்தில் பல தலைமுறைகளாக சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல், தனக்கு தெரியாது என்பதையும் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாமல், தெரியாத ஒன்றை தெரிந்தது போல நடித்து கொண்டே காலங்காலமாக மக்களை ஏமாற்றுவதால் இன்று வரைக்கும் சடங்குகளும் சமுதாயங்களும் தான் மிச்சமே தவிர அறம் தழைக்கவில்லை, தர்மம் தழைக்கவில்லை, சாத்திரங்கள் பொய்யாகிவிட்டன. இந்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றோம். 16வது ஸ்லோகம் முதல் அடுத்த அமர்விலே சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இதுவரைக்கும் நாம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை மேலும் பகவத்கீதை புத்தகத்தை படிப்பதன் மூலமாகவும், இந்த ஒலி நாடாவை மீண்டும் கேட்பதன் மூலமாகவும், நாம் சில முறையாவது திரும்ப திரும்ப கேட்டால்தான் இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள இயலும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களிலேயே எத்தனை பேருக்கு ஏற்கனவே கீதை பற்றிய பரிச்சயம் உண்டு என்பது ஒரு கேள்விக்குறிதான். முதல் முறையாக கேட்பவர்களும் உண்டு. ஒரு முறை கேட்டுடனே புரிந்து கொள்ளும் அளவுக்கு கீதை எளிதல்ல. வேத்திரமும் அந்த இறை விஞ்ஞானம் எளிதல்ல. எனவே இரண்டையும் இணைத்து நாம் சிந்திக்கின்ற போது கொஞ்சம் முயற்சியும் சிரத்தையும் எடுத்துக்கொண்டால்தான் இதை புரிந்து வாழ்க்கைக்கு பயன் கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.